நாம் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரை முழுவதுமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியோடும் உண்மையோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரே ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரும் அதைத்தான் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் முழுமையாய் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். நமக்கு தெரிந்த பாடல்கள் தான். நாம் உற்சாகமாக பாடல்களை பாடி கரங்களை தட்டி நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திரபடி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திரபடி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திரபடி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த அதிகாலை ஸ்தோத்திரபடி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திரபடி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திரபடி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திரபடி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த அதிகாலை ஸ்தோத்திரபடி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திரபடி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திரபடி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திரபடி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இந்த காலை வேளை தேவனுக்கு நாம் துதி செலுத்த நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அவருக்கே நாம் அவர் ஒருவருக்கே நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். காலை வேளை இந்த நாளில் தேவன் நம்முடைய யெகோவா அப்பாவாய் நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாள் நடத்தி செல்கிற தெய்வமாக வந்திருக்கிறார். இந்த தெய்வத்தை ஆராதிக்க நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போம். நம்மளை நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மளுக்கு எந்த பயமும் இல்லை. அவரை நம்பி நாம் ஜீவிக்கும் போது நம்மளுக்கு எந்த துக்கமோ தோல்வியோ இல்லை. அவரை நாம் நம்பி வாழ்வோமா? இந்த காலை வேளை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவரை எங்களை நடத்துகிற தெய்வம் எங்களோடு இருக்கிறீங்க, நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிப்போம். எல்லாரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போமா? எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துரிகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே.
அக்கிரமத்திலிருந்து தேவன் நம்மளை தூக்கி நிறுத்தி, சிறு கூட்டமே நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம். உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள்லாம் தாமதிக்குதா? சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நேர்த்தியாய் நேரான வழியிலே நம்மளை நடத்தி செல்வேன் என்று வாக்கு பண்ணுகிற தெய்வம். நேர்த்தியாய் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தெய்வம். நம்முடைய நினைவுகளை காட்டிலும் அவர் நினைவுகள் மேலானவைகள். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்மளை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்மளை தூக்கி நிறுத்த, நம்மளுடைய பலப்படுத்த, நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்க அவருடைய கரத்துல தான் இருக்கிறது. அவர் நம்மை குளிர் விழுகாதபடி நம்மளை தூக்கி ஒவ்வொரு நாளும் நிறுத்தி கொண்டு வருகிறார் அல்லவா? குளிர் நாம் விழுந்து விடுவோமோ என்று பயந்த நேரத்துல நம்முடைய கரத்தை பிடித்து, பயப்படாதே மகளே மகனே என்று நம்மளை தூக்கி நிறுத்தி நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார் அல்லவா? அந்த தெய்வத்தை நாம் இந்த காலை வேளையை பற்றி பிடித்துக் கொள்வோமா? ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய பாதம் ஒன்றையே நாங்கள் தஞ்சமாய் ஆறுதலாய் வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை தூக்கி எடுத்து நிறுத்துகிற தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரம்தான் ராஜா. இந்த உலகத்துல வேற மனிதராலும், இந்த உலகத்துல எந்த மனுஷனாலும் ஆண்டவர் எங்களை தூக்கி நிறுத்த முடியாது. நீர் ஒருவர் தான் எங்களை தூக்கி நிறுத்த வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறீங்க. அந்த தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்களுமே ஆராதிக்க தொழுதுல வந்திருக்கிறோம். உம் வசனத்தை நம்பி, உடைய வார்த்தையை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா, எங்களை ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? அவருடைய சித்தத்துக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். உடைய சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்வில் நிறைவேறணும் என்று கேட்போம் ஆண்டவர்கிட்ட. ஆனுதினம்
வாழ்வில விடுதலை தருகிற தெய்வம், வெற்றியை தருகிற தெய்வம். மனிதரால் கைவிடப்பட்ட நிலைமையில ஆண்டவர் ஒரு மாத்திரம்தான் நம்மளை தூக்கி நிறுத்துகிற தெய்வமா இருக்கிறார். நாம் நம்பின மனிதர்கள்லாம் நம்மளை கைவிட்டாலும் கைவிடாத தெய்வம் அவர் ஒரு மாத்திரம்தான். அவரை நாம் பற்றிக்கொள்வோம். ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு வழியும் வாசலும் எல்லாம் நீங்க தான்ப்பா. எங்க வாழ்வில எங்க குடும்பத்துல எல்லாம் நீங்க தான்ப்பா கூட இருந்து நடத்துங்க என்று ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே, உம்முடைய வழியை மாத்திரம் நாங்கள் நம்பி, உண்மை மாத்திரம் நாங்கள் நம்பி ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து பயணம் செய்வோம் என்று ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போமா. உம்மா நன்றி. எங்களுக்கு விடுதலை யாருமே இல்லை ராஜா. நீங்க தான்ப்பா எங்களுக்கு விடுதலை தருகிற தெய்வம், வெற்றியை தருகிற தெய்வமா இருக்கிறீங்க. அந்த தெய்வத்தை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி அற்புதங்களை செய்கிற தெய்வம் என்று ஆண்டவர்கிட்ட நம்மை அர்ப்பணிப்போமா. மட்டுமாய் தேவன் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதித்த தெய்வம். மீதியா இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம இருக்கிற சீபா வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.